அப்படின்னா கற்றுக்கிட்டே இருக்கணும், கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கற்றுக்கொள்வதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு கற்றுக்கொள்ள தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்க, கற்றுக்க தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன ஆகும், பிறருக்கு சுமையாக மாறிவிடுவோம். ஏன்னா நமக்கு தான் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு அதாவது கற்றுக்கொள்ள தெரியவில்லை என்றால் என்ன ஆகும், கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும், கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலோ அல்லது கற்றுக்கொள்ள தெரியவில்லை என்றாலோ என்ன ஆகும் அப்படின்னா பிறருக்கு பாரமாகிடுவோம், சுதந்திரமாக வாழ முடியாது, பிறருக்கு அடிமையாகவும் மாறிவிடும். எப்படின்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெண் என்ன பண்ணுறா, அவள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா, அப்புறம் டூ வீலர் ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்போது அவள் கற்றுக்க மாட்டேங்கிறா, சைக்கிள் ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா, டூ வீலர் ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா, அல்லது ஒரு கார் ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அவளை எங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாலும் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட புருஷன் எங்கே போனாலும் ஒரு டிரைவர் அவளுக்கு வேணும். அந்த பொண்ணோட புருஷன் தான் எங்கே போனாலும் கொண்டு விடணும். அப்போது ஒரு அடிமை மாதிரி இவன் ஆயிடுறான், இவன் டிரைவர் மாதிரி ஆகிடுறான். காரணம் என்னென்னா, அவள் வண்டி ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா, டூ வீலர் ஓட்ட கற்றுக்க மாட்டேங்கிறா, சுருக்கமாக சொல்ல போனால் கற்றுக்க மாட்டேங்கிறா. அப்போ ஒருவேளை வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டா, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு வைங்க, அவளே போயிடுவாள், யாரையும் எதிர்பார்க்க மாட்டா, யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டா. அவளே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகணுமா, கடைக்கு போகணுமா அல்லது ஆஃபீஸ்க்கு போகணுமா, அவளே வண்டி எடுத்துகிட்டு அவளே போயிட்டு வந்துடுவாள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டால், கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் என்ன ஆகும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பாரமாகிடுவீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அப்போது உங்களுக்கு யாராவது வழிகாட்டுவதற்கு இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னாகும், இன்னொருத்தர் தான் உங்களை கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். எங்கே போகணுன்னாலே சுயமாக நீங்கள் எங்கேயுமே போயிட மாட்டீங்க, நடந்து தான் போவீங்க. நீங்கள் எங்கே போகிறதா போகலாம், இல்லை வண்டியில் வேகமாக போனால் யாராவது உங்களை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும். சாதாரணமாக ஒரு டூ வீலர் ஓட்ட கற்றுக்கலனாலே பிறருக்கு நீங்கள் பாரமாகிடுவீங்க. அதே மாதிரி டூ வீலர் ஒரு ஆண் தனது மனைவிக்கு டூ வீலர் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும். அப்படி அவன் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா, கற்றுக் கொடுப்பதற்கு அவனுக்கு ஆர்வம் இல்லைன்னா அவன் அடிமையாகிடுவான் அவன் மனைவிக்கு. எங்கே போனாலும் அவன் மனைவியை அவன் தான் கூட்டி கொண்டு விடுவான். அப்போ என்னென்னா ஒரு டூ வீலர் டிரைவர் மாதிரி ஆகிடுவான். அப்போது அதுக்கு பதிலாக நீ உன் மனைவிக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து விட்டால் நீயும் சுதந்திரமாக இருக்கலாம், அவளும் சுதந்திரமாக இருக்கலாம். அவள் ஒன்றை தொந்தரவு பண்ண மாட்டா, அவள் தொந்தரவு பண்ண. அதாவது தொந்தரவு பண்ண மாட்டான்னா என்ன, இந்த மாதிரி உன்னுடைய நேரம் உனக்கு அதாவது தேவையில்லாமல் நேரம் வீணாகாது. அந்த மாதிரி தான் பெண்களுக்கு பணத்தை எப்படி சம்பாதிப்பது, வேலைக்கு போய் எப்படி தொழில் செய்து பணத்தை எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தில் போய் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி வேலை செய்வது எப்படி, பணத்தை சம்பாதிப்பது, ஒரு தொழிலை செய்து ஒரு நல்லா படித்து ஒரு தொழிலை எப்படி, அந்த மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஆகும், வீட்டிலே உட்காந்து ஆண்களுக்கு பாரமாகிடுவாங்க. கற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டால் இந்த மாதிரி தான் பாரமாகிடுவாங்க. அப்புறம் அந்த பெண்களுக்கு அது மாதிரி ஆண்கள் என்ன பண்ணணும், பெண்களை படிங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லணும். பெண்களை படிக்கிறதுக்கும் நீ வேலை செய்வதற்கும் நீ தடை விதித்தா கடைசியில் என்ன ஆகும், அந்த பெண்கள் உனக்கு சுமையாயிடுவாங்க, நீ பெண்களுக்கு அடிமையாயிடுவ. பெண்களை வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு சம்பாதிக்கிற ஒரு அடிமையாக நீ மாறிடுவ, இந்த ஆண்கள் மாறிடுவாங்க. அதனால் கற்றுக்கொள்வதற்கு என்றைக்குமே தடையாக இருக்காதீங்க. பிறர் கற்றுக்கொள்வதற்கும் சரி, ஒவ்வொருத்தரும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பிறர் கற்றுக்கொள்வதற்கும் தடையாக இருக்கக்கூடாது. மற்றவங்க படிக்கக்கூடாது, மற்றவங்க கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னாகும், அவங்களே அதாவது மற்றவங்க கற்றுக்கூடாதுன்னா யார், உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ தங்கச்சியோ மனைவியோ பிள்ளைகளோ அவங்க படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அவங்களுக்கும் சுமையாக மாறிடுவாங்க. எப்போ நல்ல கல்வி கற்றுக்கொள்ளும் பொழுது தான், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுதும் நாம் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருப்போம். இப்போ ஒரு ஆண் என்ன பண்ணான், தனது மனைவிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கவே இல்லை. நீச்சல் தெரியல, அந்த மனைவிக்கு நீச்சலே தெரியல. அந்த ஆணுக்கு அந்த மனைவியின் கணவனுக்கு நீச்சல் தெரியும்.
இவனுக்கு மனைவிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அவளுக்கும் அந்த ஆர்வம் இல்லாமல் போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஆழமான ஒரு ஆறு, அதில் இறங்கி அதை கடக்கணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி கடந்து போகும்போது அந்த மனைவிக்கு நீச்சல் தெரியாதனால கணவனையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போயிட்டா. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. அது மாதிரி கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறருக்கு அடிமையாகவும் பிறருக்கு பாரமாகவும் மாறிடுவோம். அதனால் கற்றுக்கொள்வது தான். சுதந்திரமாக வாழணுன்னா கற்றுக்கணும். நிறைய விஷயத்த கற்றுக்கணும். இப்போ சமைக்க கற்றுக்கல, எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணுறான், வீட்டில் எந்த சமைக்கிற வேலையே செய்கிறது கிடையாது. அப்போ அவன் சமைக்க கற்றுக்கிட்டான்னா அப்போ பெண்களுடைய பாரம் குறைஞ்சிரும். அப்போ பெண்கள் என்ன பண்ணணுன்னா ஆம்பளைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கணும். அதான் கற்றுக் கொடுத்து விட்டால் பெண்கள் சுதந்திரமாகிடும், பெண்களுடைய பாரம் குறைஞ்சிரும். சரி, பெண்கள் கணவனுக்கு தான் அவன் கணவன் சரி பெரிய ஆளாக வேற ஒரு வீட்டில் வளர்ந்தவன், பெண்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடு. பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கறது. எல்லா வேலையும் சின்ன குழந்தைங்க மட்டும் முதற்கொண்டு அதாவது பெண் குழந்தைகள் சின்ன வயசில் முதற்கொண்டு புலம்புறாங்க. ஆம்பளை பசங்களை மட்டும் வேலையே வாங்க மாட்டேங்கிறாங்க, எங்களை தான் வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பெண் பிள்ளைகள் முதற்கொண்டு வீட்டில் புலம்புறாங்க. பெற்றோர்களை பார்த்து குறை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஒருதலை பட்சமாக எப்படி கற்றுக் கொடுக்கணும், சமத்துவமாக கற்றுக் கொடுக்கணும், சமமாக கற்றுக் கொடுக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இல்லாமல் பெண்ணுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறாங்க. வீட்டு வேலை எப்படி செய்கிறது, சமைக்கிறது எப்படி, துணி துவைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல. அப்படி கற்றுக் கொடுக்காதனால என்ன ஆகுது, கடைசியில் அந்த ஆண் வீட்டில் பெண்களுக்கு பாரமாயிடுறான், பெண்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிடுகிறான். அப்புறம் கடந்து பார்த்தா அவன் பெண்களுக்கு சுமையாக மாறி பெரிய அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கான். வீட்டில் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இப்போ எல்லா வேலையும் பெண்களை செய்ய வச்சு அடிமைப்படுத்தி பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாயிரம். பார்த்தீங்களா, கற்றுக் கொடுக்கவில்லை. அப்போ அந்த சின்ன வயசில் ஆண் குழந்தைகளுக்கு அந்த வீட்டு வேலைகளை எப்படி செய்வது என்பதை ஒரு தாய் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த ஆண் பின்னர் பெரியவனாகி எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கான் பாருங்கள். வாழ்நாள் முழுதும் பெண்களுக்கு பாரமாகவே இருக்கான். அதான் அப்போது இந்த மற்றவங்க பெண்களுக்கு பாரமாக இருந்து அப்படிப்பட்ட சோம்பேறித்தனமான ஆண்களுக்கு இந்த பெண்கள் அடிமையாக இருந்து அவன் வாழ்நாள் முழுதும் இவனுக்கு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காரணம், இதுக்கு என்ன காரணம், சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா அந்த கணவனின் அம்மா அப்பா ஆண் பிள்ளைகளுக்கு வீட்டு வேலைகளை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வளோ பெரிய விபரீதம் பின்னாளில் ஏற்படுகிறது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம். அதனால் எல்லாத்தையும் முதல்ல கற்றுக் கொடுத்துருங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பெண்கள் சமைக்க தெரியுமா, அதை உடனே ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, பெண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறது, வீட்டை எப்படி தூய்மையாக வச்சுருக்கிறது, கணவனுக்கு கற்றுக் கொடுங்க பெண்கள். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது பெண்கள் இன்னும் விடுதலை அடைந்து விடுவார்கள். எல்லா வேலையும் பெண்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வேலையும் பெண்களுடைய தலையில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் இன்னும் சுதந்திரமாயிடுவாங்க, வாழ்க்கை இன்னும் எளிதாக மாறும், புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்களும் கற்றுக்குவோம். அந்த வீட்டு வேலைகளை சின்ன வயசுலேயே கற்றுக்குவோம், அல்லது பெரியவனா எப்போவாது அது கற்றுக்கிட்டு பெண்களுக்கு இடையூறு இல்லாமல், அப்போ தான் பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பான். சரி, எவ்வளோ வீட்டு வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வீட்டு வேலையை கற்றுக்கும்போது தான், அதை செய்யும்போது தான் அதில் உள்ள கஷ்டத்தையே ஆண்கள் உணர்வாங்க. சரி, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பெண்கள் எப்படி தான் இப்படி செய்கிறாங்களோ இந்த வேலையை, பாவம் அவங்களுக்கு நம்ம இடையூறாக இருக்கக்கூடாது, அந்த வேலையை நம்ம பகிர்ந்துக்கிட்டாக்கா நமக்கு தான் அந்த வேலை தெரியுமே, சமைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், வீட்டை தூய்மையாக வச்சுக்க தெரியும், அதன் மூலம் பெண்களுடைய சுமைகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு என்பது உருவாகும். கற்றுக்கொள்ளும் போது தான் பிறரது உணர்வுகளையே புரிந்துக்கிறாங்க. நான் கற்றுக்க மாட்டேன், நான் வேலை செய்ய கற்றுக்க மாட்டேன், வெளியில் வேலைக்கு போக கற்றுக்க மாட்டேன், வீட்டில் நான் சமைக்க கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்கள் சொல்கிறதும், பெண்கள் நான் வெளியில் வேலைக்கு போக மாட்டேன்னு பெண்கள் சொல்கிறதும், கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்காங்க. ஒருத்தர் அடிமையாக இருந்து, அதனால தான் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறருக்கு நீ அடிமையாக மாறிவிடுவாய், உனக்கே நீ மற்றவங்களுக்கு பாரமாக ஆகிடுவேன். அதனால தான் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் சுதந்திரமாக வாழ முடியும், பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ முடியும், பிறருக்கு சுமை இல்லாமல் வாழ முடியும், பிறரை அடிமைப்படுத்தாமல் வாழ முடியும், பிறருக்கு அடிமையாகாமல் வாழ முடியும். கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயமான அடிப்படையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கணும்.
வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும், சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அடிப்படையான கல்வி. சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் வீட்டை தூய்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், துணி துவைக்க கற்றுக்கணும், சம்பாதிக்க கற்றுக்கணும், படிக்க கற்றுக்கணும். இப்படி அடிப்படையான கல்வின்னு எல்லாருக்குமே பொதுவானது. அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ பிறருக்கு இடையூறு இல்லாமல், பிறருக்கு சுமையாக இல்லாமல் நீ வாழ்வாய். இங்கே பெண்கள் வெளியில் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பெண்கள் கற்றுக்கிறதே இல்லை. ஆண்கள் வீட்டில் உள்ள வேலை செய்கிறத கற்றுக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த குடும்பத்தில் வன்முறை நிகழ்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு சமத்துவம் இல்லை. ஒருத்தர் அடிமைப்படுத்திக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமாக இருந்துக்கிட்டு, சுமையாக இருந்துக்கிட்டு, ஒரு நல்ல பண்பு என்பதே குடும்பத்தில் இல்லாமல், மனுஷங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு இந்த குடும்பத்தில் நடக்கிற அந்த கற்றுக்கொள்கிற அந்த அணுகுமுறை குடும்பத்தில் இல்லை. குடும்பத்தில் ஒன்று கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். குடும்பத்துலேயும் ஒரு வேலை இருக்குது, வெளியில் மட்டும்தான் வேலை இருக்குது, பணத்தை சம்பாதிக்கிறது தான் வேலை, வீட்டில் உள்ளதெல்லாம் வேலையே கிடையாதுன்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. வீட்டில் வந்தால் சும்மா சோம்பேறியாக கிடந்து டிவியை பார்த்துட்டு கிடக்குறாங்க. அப்போ வீட்லேயும் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. வீட்லேயும் நம்முடைய அறிவுங்கிறது வீடு சார்ந்து, குடும்பம் சார்ந்து ஒரு அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினச்சி கற்றுக்கொள்கிற ஒரு முனைப்போடு வீட்டில் இருக்கும் பொழுது எங்கே இருந்தாலும் சரி நீ கற்றுக்கணுங்கிற அந்த முனைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது கல்வின்னா அது பள்ளிக்கூடத்தில் தான் கற்றுக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. கல்வியை பற்றின தவறான கருத்து என்னென்னா, கல்வினா பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான், புத்தகத்தில் படிப்பது மட்டும்தான் கல்வின்னு நினைக்கிறதுனால தான் ஆண்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டால் எதையுமே கற்றுக்கிறது இல்லை, சமைக்க கற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் கல்வி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கல்வினா அது புத்தகத்தில் தான் படிக்கிறது, வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுமாதிரி பெண்கள் வேலைக்கு போகிறதும் இல்லை. வேலைக்கு போகாமல் பெரும்பாலான பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வேலைக்கு போகிறது, அங்கே போய் வேலையை கற்றுக்கிறது, அது ஒரு கல்வி. அந்த வேலையை எப்படி செய்வது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அது ஒரு கல்வி. பணத்தை எப்படி கையாளுவது, யாருக்கு கடன் கொடுக்கணும், சுயமாக சம்பாதிச்சு பெண்கள் வேலைக்கு போய் சுயமாக சம்பாதிச்சு அந்த பணத்தில் யாருக்கு கடன் கொடுக்கலாம், யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, அந்த பணத்தை எப்படி கையாளுறது, எப்படி நேர்மையாக இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல எப்படி நேர்மையாக இருக்கிறது, இது இப்படி நிறைய கல்வி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி மிக பெருசு. ஆனால் அந்த கல்வி வேலைக்கு போகாத பெண்களுக்கு இல்லவே இல்லை. அந்த கல்வி அறிவு என்பது வேலை செய்கிற இடத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணத்தை சம்பாதிப்பது, பணத்தை எப்படி கையாள்வது, எப்படி நேர்மையாக தொழில் செய்வது, இதெல்லாம் இந்த கல்வியை பெண்கள் இந்த கல்வி அறிவு என்பது பெண்களுக்கு இல்லாமல் போய், பெரும்பாலான பெண்களுக்கு இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படி கல்வி அந்த கற்றுக்கொள்ளும் பொழுது தான், அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும்போது தான் நீ மற்றவங்களுக்கு சுமையாக இல்லாமல், நல்ல அடிமையாகவும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ முடியும். சுதந்திரமாக வாழணுன்னா நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பாருங்கள், வெள்ளைக்காரங்களோட குணத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட இயல்பே சுதந்திரம்தான். அவங்க யாரையும் அடிமையாக, அதாவது யாரையும் அடிமைத்தனங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, நம்மளை அடிமைப்படுத்துனாங்கன்னா நாம் அடிமையாக ஏற்கனவே இருந்தோம். வெள்ளைக்காரன் தான் நம்மளை அடிமைப்படுத்தலை, ஏற்கனவே நம்ம அடிமையாக இருந்ததுனால நம்மளை அடிமைப்படுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம இங்கேருந்து இந்த சாதி கட்டமைப்புகளில் நாம் அடிமையாகத்தான் இருந்தோம். இந்த வெள்ளைக்காரங்களோட, இந்த ஆங்கிலேயர்களோட இயல்பே சுதந்திரம் தான். அவங்களுக்கு சுதந்திரம் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா நாம் கற்றுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல. இந்தியர்கள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. பள்ளிக்கூடங்களை நிறைய திறந்தாங்க. ஆங்கிலேயர்கள் காலத்தில் நிறைய இடத்துல பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. எங்கேயுமே இந்தியர்கள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஆங்கிலேய நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கு இந்த இந்தியர்கள் படித்திருந்தால் அவர்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே நிறைய பள்ளிக்கூடங்களை உருவாக்குனாங்க. அது பாருங்கள், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரி, அதுக்கு ஆனால் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக இங்கே இந்த பார்ப்பனர்கள் ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க. பிராமணர்கள் என்ன சூழ்ச்சி பண்ணாங்கன்னாக்கா, இந்த மாதிரி இந்த பிராமணர்கள் அல்லாதவர்கள் கல்வி கற்கக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழ்ச்சி. முட்டாளாவே அவங்கள வச்சுருக்கணும், பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பிராமணர்களுக்கு இருந்தது. ஆனால் அப்படி அந்த மாதிரி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க ஒரு 1000 வருஷமாக.
இந்த பிராமணர்கள் வந்து மற்றவங்கள வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்திற்கும் ஒரு பிராமணர்களின் அடிமைத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்கள் கல்வி கற்கக்கூடாதுன்னுலாம் நினைக்கல. பள்ளிக்கூடங்களை கட்டுனாங்க. கல்வி கற்றாக்கா இன்னும் இன்னும் அந்த இந்தியாவை நிர்வகிப்பதற்கு தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இந்தியாவை நிர்வகிப்பதற்கு படித்த இந்தியர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள். அதனால் இந்தியர்கள் கல்வி கற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இல்லை. ஏன் இந்த மாதிரி காரணம் கற்றுக்கணும், மற்றவங்க கற்றுக்கணும். எப்போவுமே வந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு அவங்க நாட்டில் இருக்கும்போதும் சரி, இங்கே அவங்க நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, கற்றுக்கக்கூடாது யாருமே, நம்ம தான் கற்றுக்கணும், மற்றவங்க கற்றுக்கூடாதுன்னெலாம் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அதான் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. சுதந்திரத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். கல்வி கற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான் சுதந்திரமாகவே வாழ முடியும். கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுதும் நீ கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக இப்போ வாழ்நாள் முழுதும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும்னு நான் சொல்லலை. கற்றுக்கொள்வது என்பது புத்தகத்தில் மட்டுமல்ல, நிறைய விஷயத்தை நாம் கற்றுக்கணும். புத்தக கல்வி என்பது அது வெறும் தொழில் கல்வின்னு வச்சுக்கோங்க. தொழில் கல்வி, புத்தகத்தை படித்தா தான் ஒரு தொழில் செய்ய முடியும், புத்தகத்தை படிக்காமலும் தொழில் செய்ய முடியும்னு வாதிடாதீங்க. ஒரு சிறப்பாக ஒரு தொழில் செய்யணும்னா அதாவது புத்தக கல்வி என்பது ஒரு தொழில் கல்வி. பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது என்பது பற்றிய கல்வி தான் புத்தக கல்வி. புத்தகம் படிச்சுட்டு, பள்ளிக்கூடத்தில் புத்தகம் படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போக போகிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க, அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறீங்க. ஆக புத்தக படிப்பு என்பது பள்ளிக்கூடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற கல்வி என்பது பணத்தை சம்பாதிப்பதற்கான கல்வி தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரோம். குடும்பத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும், அங்கே ஒரு கல்வி இருக்குது. குடும்பத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும், அப்புறம் எப்படி விளையாடுவது, அது ஒரு கல்வி. இப்படி எப்படி சமைப்பது, இது எல்லாமே கல்வி. எப்படி ஓவியம் வரைவது, அதுவும் ஒரு கல்வி, ஓவிய கல்வி. கவிதையை கலைகளை எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி நடனமாடுவது, இந்த மாதிரி எப்படி பெரியவர்களிடம் முதியவர்களிடம், எல்லாமே கல்வி தான். பள்ளிக்கூடங்கிறது அது ஒரு பிரிவு, அவ்வளோதான். கல்வியில் நிறைய பிரிவு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்கிற கல்வி என்பது அது ஒரு பிரிவு, கல்வியில் உள்ள ஒரு பிரிவு, அவ்வளோதான். அந்த மாதிரி கற்றுக்கொள்ளும் பொழுது கற்றுக்கொள்கிற வெறும் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படிப்பு, அது மட்டும்தான் கல்வி அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டாளாக தான் இருப்பாங்க. புத்தகத்தில் படிப்பது தான் படிப்பு, பள்ளிக்கூடத்தில் கற்பது தான் கல்வி, நான் நிறைய பட்டம் வாங்கிட்டேன், நான் அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது மட்டும்தான் கல்வின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பட்டம் வாங்கிட்டேன், நான் அறிவாளின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் முட்டாள். அப்போது கல்விங்கிறது நிறைய பிரிவு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் கற்கின்ற கல்வி, வீட்டில் வந்தவர்கள் கற்கின்ற கல்வி, தொழில் செய்கிற இடத்துல கற்கின்ற கல்வி, பெரியவர்களிடம் எப்படி நடந்துக்கணும், விளையாடுவது எப்படி, இப்படி உடம்புல உள்ள நோய் வராமல் பார்த்துக்கொள்வது எப்படி, அதற்கு என்ன உணவுகளை சாப்பிடணும், அது ஒரு கல்வி. இல்லை அந்த கல்வியெலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு நோய் வந்துன்னா நான் டாக்டர்கிட்ட போய்க்க போகிறேன் அப்படி நினைக்கிறான் பாருங்கள். அவன் எவ்வளோ பெரிய படித்த ஆளாக இருந்தால் கூட முட்டாளாக தான் இருப்பான். அப்போது கல்வி என்பது பல கோணத்தில் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த கல்வி, உடம்பை எப்படி நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, மருத்துவரின் உதவி இல்லாமல் நமது உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, எப்படி உடற்பயிற்சி செய்கிறது, உடலை எப்படி உறுதியாக வைத்துக்கொள்வது, அது ஒரு கல்வி. எப்படி விளையாடுவது, எவ்வளோ நேரம் விளையாடணும், என்னென்ன விளையாட்டுகளை எப்படியெல்லாம் விளையாடணும். அப்புறம் பொழுதுபோக்கு கல்வி, எந்தெந்த பொழுதுபோக்கெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் கற்றுக்கணும், எதெல்லாம் ஆபத்தான பொழுதுபோக்கு, ஆபாசம் நிறைந்த பொழுதுபோக்குகளுக்கு அனுமதிக்கக்கூடாது, ஆபாசம் நிறைந்த பொழுதுபோக்கு என்பது அழிவை தரும் அப்படிங்கிறத நீ கற்று வச்சுருக்கணும். அந்த அறிவு உனக்கு இருக்கணும், அந்த கல்வி அதை நீ கற்றுக்கணும். இப்படி கல்விங்கிறது வந்து நிறைய பிரிவு இருக்குது. அந்த மாதிரி முழுமையாக அதை உணர்ந்தவங்க தான் சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பார்களே தவிர, நிறைய பேருக்கு என்ன நினைப்புன்னா, கல்வினா இந்த புத்தகத்தில் படிக்கிறது, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறதுனா இதுதான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படித்து நிறைய பட்டத்தை பேருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு பீத்திக்கிட்டு இருப்பாங்க. கல்வின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அது ஒரு பிரிவு, அவ்வளோதான். கல்லூரி பாடம் என்பது அது பிரிவு, அது பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு கல்வி. நீ பள்ளிக்கூடத்தில் படித்து கல்லூரியில் படித்து அந்த படிப்பை வச்சு நாளைக்கு என்ன பண்ண போகிற, பணத்தை தான் சம்பாதிக்க போகிற. சும்மா அந்த சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணியாக மாட்டி வைக்க போகிற, மாட்டி வச்சுட்டு சும்மா உட்கார போகிற, அதை வச்சு தானே நாளைக்கு வேலை வாங்க போகிற, அந்த வேலையை வச்சு தான் உனக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை சம்பாதிக்க போகிற. அப்படின்னா அந்த பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் எதை சார்ந்தது, பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவை தரக்கூடியது மட்டும்தான். ஆனால் அது வந்து ஒரு குடும்பத்தில் நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது கற்றுக் கொடுக்குது. அது நீ குடும்பத்தில் போய் தான் கற்றுக்கணும். புத்தகத்தில் கற்றுக்கிட்டால் அந்த அறிவு வந்துடாது.
குடும்பத்தில் போய் தான் நீ கற்றுக்கணும். ஒரு வீட்டில் எப்படி நீ நடந்துக்கணும், ஒரு மனைவி காதலிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் படிச்சுட்டா உனக்கு அந்த அறிவு வந்துடுமா? போய் ஒரு காதலிக்கணும், மனைவியை போய் காதலியை போய் காதலித்து அது அது வேறு, அது அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஏட்டுக்கல்விங்கிறது பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பது தான். பள்ளிக்கூடத்து கல்வி, கல்லூரி கல்விங்கிறது எதை சார்ந்தது, எது பற்றிய கல்வி? பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பது பற்றிய கல்வி அதுதான் ஒட்டுமொத்த கல்வி. ஒருத்தர் ஒரு அறிவுடையவர் என்பதை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நான் பெரிய படிப்பு நிறைய படிப்பு படிச்சிருக்கேங்க அப்படின்னா நீங்கள் அறிவாளி அப்படின்னு முடிவு கட்டாதீங்க. பணத்தை சம்பாதிப்பதில் அவர் ஒரு அறிவாளி அப்படின்னு வச்சுக்கலாம். சிலர் நிறைய படிப்பாங்க, ஆனால் பணத்தை அவங்களால் நிறைய சம்பாதிக்க முடியாது, அப்படி கூட இருக்கலாம். ஆக நிறைய படிப்பு படித்தா போதாது. படிப்புங்கிறது என்னது? பள்ளிக்கூடத்தில் படிப்புங்கிறது என்னது? பள்ளிக்கூடம், கல்லூரி இது மாதிரியான படிப்புங்கிறது என்னதுன்னாக்கா பணத்தை சம்பாதிப்பதற்கான படிப்பு தான் அது. அப்படி இருக்கும்போது அதை படித்தா மட்டும் போதாது, அதை வச்சு நீ எப்படி பணம் சம்பாதிக்கிற, அந்த திறமை உனக்கு இருக்குதா? அப்போ தான் நீ பள்ளிக்கூட படிப்பில் முழுமையான தேர்ச்சி பெற்றவராக ஆகிறாய். ஏன்னா பள்ளிக்கூட படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாமே பணத்தை சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டது. அப்படிங்கும்போது நீ பள்ளிக்கூடத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றால் போதாது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நீ ஒரு தொழிலை எப்படி திறம்பட செய்கிறாய், எப்படி நீ பணத்தை சம்பாதிக்கிறாய், எந்த அளவுக்கு எவ்வளோ நீ பணம் சம்பாதிக்கிற, உனக்கு எவ்வளோ சம்பளம், அதெல்லாம் வச்சு தான் நீ அந்த பணத்தை சம்பாதிப்பதில் திறமையானவர். இன்றைக்கி நல்லா படிக்கிறவர் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிலையும் நல்லா படிக்கிறவர் நாளைக்கு நல்ல பெரிய டாக்டராக வரலாம், இன்ஜினியராக வரலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கே கணிக்கிறோம். நல்லா படிக்கிற எல்லாருமே நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்களா மாறுவாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் பள்ளிக்கூடமோ கல்லூரி படிப்போ பணத்தை சம்பாதிப்பதை அடிப்படையாக கொண்டது, நோக்கமாக கொண்டது. ஆனால் கல்வி அதோடு முடிந்து போடுவதில்லை. பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது என்கிற கல்வியை தான் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிலையும் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ பள்ளிக்கூடத்தில் விளையாட்டை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாட்டை வச்சு நீ நாளைக்கு எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், விளையாட்டு வீரராகி விளையாடுவதையே தொழிலாக செய்து இனி நான் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் என்பதைத்தான் பள்ளிக்கூடத்தில் விளையாட்டை கற்றுக் கொடுப்பதற்கான காரணம், நோக்கம். விளையாட்டை கற்றுக் கொடுக்குறாங்களே அப்படின்னா என்ன நோக்கம்? அது விளையாட்டை வச்சு நாளைக்கு நீ எப்படி விளையாட்டு வீரராக மாறி எப்படி விளையாட்டையே தொழிலாக செய்து ஒரு இந்திய அணியில் இடம் பிடித்து தமிழக அணியில் இடம் பிடித்து அதன் மூலம் நீ எப்படி உனது வாழ்வாதாரத்தை, பணத்தை எப்படி நீ சம்பாதிக்கப் போகிறாய்? இப்போ பள்ளிக்கூடத்தில் ஓவியம் கற்றுக் கொடுக்குறாங்க, கல்லூரியில் ஓவியம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஓவியத்தின் மூலமாக, பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படுகிற அந்த ஓவியத்தின் மூலமாக பிற்பாடு நீ எப்படி ஓவிய தொழில் செய்து பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்பதைத்தான் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுமாதிரி பள்ளிக்கூடத்தில் தையல் கற்றுக் கொடுப்பாங்க, சமையல் கற்றுக் கொடுப்பாங்க. காரணம் என்ன? அந்த சமையலை கற்றுக்கிட்டு எப்படி பணம் சம்பாதிக்க போகிற? இப்போ பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுற தமிழ் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தமிழ் பாடம் மூலமாக பிற்காலத்தில் நீ எப்படி பணம் சம்பாதிக்க போகிற? பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிற தமிழ் பாடத்தின் மூலமாக பிற்காலத்தில் நீ எப்படி சமையல் அந்த தமிழ் அந்த பணத்தை சம்பாதிக்க போகிறாய்? பள்ளிக்கூடத்தில் கணக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கணக்கு பாடத்தை கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் எப்படி அந்த கணக்கு பாடத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்க போகிறாய்? அதுதான் நோக்கம். பள்ளிக்கூடத்தோட கல்வியோட நோக்கம் பணம் தான் நோக்கம். பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பது தான் பள்ளிக்கூட கல்வியின், கல்லூரி கல்வியின் நோக்கமாக இருக்கிறது. கல்வி அத்துடன் முடிந்து போவதில்லை. பணத்தை மட்டும் கற்றுக்கிட்டால் போதுமா? பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டால் மட்டும் போதுமா? ஒரு குடும்பத்தில் நீ எப்படி நடந்துக்கணும், உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மருத்துவரோட உதவி இல்லாமல் அடிப்படையான மருத்துவ அறிவு என்பது உனக்கு இருக்கணும். ஒரு குடும்பத்தில் உன்னுடைய வேலை பிறருக்கு இடையூறு இல்லாமல் உன்னுடைய வேலையை நீயே செய்யும்போது நல்ல பண்புகளை ஒரு குடும்பத்தில் கற்றுக்கொள்கிறாய். இப்படி பண்பு கல்வி என்பது இப்படி கல்வி என்பது அதனுடைய பரிமாணமே முழுமையானது. ஆனால் புத்தகம் என்பது, பள்ளிக்கூட கல்வி என்பது ஒரு பிரிவு தான், கல்வியின் ஒரு பிரிவு தான். அதனால் நம்ம புத்தக கல்வியும் பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற அந்த அறிவும் நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தொடர்ந்து நம்ம புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கல்விங்கிறது அதுக்கு முடிவே கிடையாது. ஒரு வீட்டில் நம்ம பிறருக்கு இடையூறு இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், விளையாட வேண்டும், உடல் பற்றிய அறிவு, ஆரோக்கியம், உடல் நலன் சார்ந்த கல்வி, இப்படி முழுமையாக கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு தாம்பத்தியம்னா அது பற்றிய ஒரு கல்வி, தாம்பத்திய கல்வி. கணவன் மனைவி உடல் உறவு வச்சுக்கிறாங்கன்னா அது பற்றிய கல்வியை கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்படி கல்விக்கு முடிவே கிடையாது.
கற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கணும். சிலர் வந்து உடல் உறவில் ரொம்ப கூச்சப்படுவாங்க. சில பெண்கள்லாம் வந்து உடல் உறவு கொள்வதில் கூச்சப்படுவாங்க. ஒரு ஒரு ஆளுமையோடு செயல்பட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக்கிற ஆர்வம் இல்லைன்னு, கற்றுக்கிறதுக்கே கூச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி அப்போது எல்லாமே கல்வி தான் அப்படின்னா இதையும் நீ கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் எதுக்குமே கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அப்படி கூச்சப்பட்டாக்கா நமக்கு கற்றுக்கிறதுக்கே நம்ம கூச்சப்படுறோம் அப்படிங்கும்போது நாம் முட்டாளாக ஆகிவிடுவோம். அதனால் வந்து எல்லா எல்லா வகையிலையும் நம்ம ஒரு திறமையை வளர்த்துக்கணுன்னா கற்றுக்கொள்கிற பண்பு நமக்கு இருக்கணும். வாழ்நாள் முழுதும் கற்றுக்கணும். வயசாகி போச்சு, இனிமேல் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 58 வயசாகிடுச்சு, இனிமேல் நாம் எதையுமே கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை பேங்கில் போட்டு மாதம் வட்டியை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி கற்றுக்கொள்வதற்கு முடிவு கட்டிடுறாங்க. இனிமேல் நான் எதையுமே கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வயசு 58 ஆகிடுச்சு, 60 ஆகிடுச்சு, இனிமேல் நான் ஓய்வு எடுப்பேன். ஓய்வு எடுப்பது எப்படி என்பதை நான் கற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கற்றுக்கொள்வதற்கே ஓய்வு கொடுத்துட்றாங்க. இனிமேல் நான் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 58-60 வயசுக்கு அப்புறம் கற்றுக்கிறதே நிறுத்திடுறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. முதுமை காலத்தில் எப்படி வந்து சுறுசுறுப்பாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அப்படிங்கிறத பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பொறுப்பு இருக்குது, முதியவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. முதுமை காலத்தில் எப்படி வாழ்வது என்பதை எப்படி ஆக்கப்பூர்வமாக, எப்படி வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, பிறருக்கு பயனுள்ள வகையில், பிறருக்கு இடையூறாக இல்லாமல், பிறருக்கு சுமையாக இல்லாமல் எப்படி முதுமை காலத்தில் வாழ்வது, தன்னம்பிக்கையோடு எப்படி வாழ்வது என்பதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதனால் கற்றுக்கொள்வதற்கு பாருங்கள், கல்வி என்பது அதற்கு பல பரிமாணங்கள் இருக்குது. அது ஒரு முழுமையான கல்வியை வாழ்நாள் முழுதும் கற்றுக்கிட்டே இருக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறங்கிற அப்படிங்கிற கல்வி இருக்குல்ல, அது வாழ்நாள் முழுதும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி குடும்பத்தில் அப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உடல் நலன் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, ஒரு விளையாட்டு, ஒரு குடும்பம், தாம்பத்திய உறவு, காதல், காமம், இப்படி கலைகள், ஆடல், பாடல், விளையாட்டு, இப்படி எல்லாமே ஒரு யோகாசனம்னா எப்படி பண்ணணும் கற்றுக்கிட்டே இருக்கணும். இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அந்த பண்பு தான் உங்களை எப்போவுமே இளமையாக வச்சுருக்கும். கற்றுக்கொள்கிற அந்த பண்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்களை நீங்கள் எப்போவுமே வந்து புதுசாகவும் இளமையாகவும் உணர்வீங்க. என்றைக்கு நாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், இனிமேல் நமக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 வயசாகி போச்சு, வயசு 60-70 ஆகி போச்சு, இனிமேல் நாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஓய்வெடுப்போம் சும்மா உட்காந்து அப்படின்னு நினச்சிட்டியோ, அதோட முடிஞ்சு போச்சு, உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்னைக்கு கற்றுக்கிறத நிறுத்தினியோ அன்றைக்கே நீ செத்து போயிட்ட, உனக்கு வயசாகிடுச்சின்னு அர்த்தம். நீ என்றைக்குமே இளமையோடு இருக்கணும்னா கற்றுக்கொண்டே இரு, புதிதாக கற்றுக்கொண்டே இரு. அதுதான் இளமையாக இருப்பதற்கு ஒரு வழி. ஆர்வம், வாழ்வதற்கான ஆர்வம், அதுனா புதுமையை நீ பார்க்கணும். புதிதாக கற்றுக்கொண்டே இரு. ஒவ்வொரு விஷயத்துலேயும், எல்லா விஷயத்துலேயும் புதுசாக எதாவது கற்றுக்கிட்டே இரு. கற்றுக்கொள்வதற்கு இங்கே இருக்குது. நீ வாழ்கிற வரைக்கும், உயிர் வாழ்கிற வரைக்கும் நீ கற்றுக்கிறதுக்கு இங்கே இருக்குது, ஏராளமாக இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஆனால் நீ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் கொஞ்சம் தான் கற்றுக்க முடியும். முயற்சி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் கற்றுக்க முடியும். எல்லாவற்றையும் எல்லோரும் கற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு கற்றுக்கொள்வது என்பது கடல் போல் இருக்கிறது. அதில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ. அதுவே பெரிய விஷயம். அதுவே உனக்கு நிறையா. எந்த அளவுக்கு எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோ. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. அந்த கடலையே நீ கடல் போல் உள்ள அந்த அறிவு அனைத்துமே நீ எடுத்துக்கொள்ள முடியாது. உனக்கு தேவையானதான் நீ எடுத்துக்க முடியும். அதனால் உனக்கு தேவையான அளவு தாராளமாக எடுத்துக்கோ, தாராளமாக கற்றுக்கோ. எல்லா விஷயமா வெறும் ஒன்றை மட்டும் கற்றுக்காது. வெறும் தொழிலை மட்டும், பணம் சம்பாதிக்கிற மட்டும்தான் எனக்கு கற்றுக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு எப்போ பார்த்தாலும் பணம்னு இருக்காங்க பாருங்கள். அவங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய கல்வி என்பது ஒரு வழிப்பாதையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய கல்வி என்பது பல வழிப்பாதையாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். எங்கேயும் இடைவெளியே இருக்கக்கூடாது. செழுமையாக இருக்கணும். செழுமையாக அக்கம் பக்கம் 4 பக்கமும் சுற்றி பார்க்கணும். அதுதான் உண்மையான. அப்போ அந்த கல்வி தான் பிறரை அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு. அப்போ இதுதான் கல்வி. நான் சொன்னேன்ல, இப்படி இதுதான் கல்வி. வெறும் புத்தகத்திலேருந்து கற்கிறது தான் கல்வி. அது பணத்தை சம்பாதிப்பதற்கான கல்வி.
ஓகேங்களா? அது மட்டுமே வந்து வாழ்க்கையாகாது. பணத்தை பணங்கிறது வாழ்க்கையில் ஒரு பிரிவு, அவ்வளோதான். அப்புறம் உடல் நலம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, காதல் சார்ந்து, காமம் சார்ந்து, தாம்பத்தியம் சார்ந்து, விளையாட்டு சார்ந்த அறிவு, விளையாட்டு சார்ந்த கல்வி, கலைகள் சார்ந்த கல்வி, இப்படி பல வகையான ஒரு முழுமையான கண்ணோட்டத்தில் நீங்கள் கல்வியை புரிஞ்சு அந்த கல்வியை கற்றுக்கிறதுக்காக வாழ்நாள் முழுதும் எல்லா வகையிலையும் நீங்கள் கல்வியை கற்றுக்கிட்டே இருக்கணும். எல்லா பிரிவுகளிலும் கல்வியை கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டீங்க, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க, யாரையும் அடிமைப்படுத்த மாட்டீங்க. யாராவது உங்களுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. ஏன்னா அடிமைங்கிறது ஒரு சுமை. அதனால் ஒரு கணவன் வந்து தனது மனைவியை அடிமையாக மாற்றுறான் அப்படின்னா, அடிமைப்படுத்துகிறான்னா என்ன அர்த்தம்? அவளை சுமையாக மாற்றுகிறான்னு அர்த்தம். நீ உன் மனைவியை அடிமைப்படுத்தினா அவளுக்கு தேவையான பணத்தை நீ தான் சம்பாதிக்கணும். அதுக்கு பதிலாக அவளுக்கு சம்பாதிக்க கற்றுக் கொடு, அவளுக்கு சுதந்திரத்தை கொடு. அவளுக்கு தடையாக இருக்காது. அவள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நீ ஒன்றும் அவளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டாம். அவள் சுதந்திரமாக வாழ்வதற்கு நீ தடையாக இருக்காத. அவளை போய் வெளியில் போய் வேலைக்கு போக விடு. நீ அதை விட்டு நீ வேலைக்கு போகக்கூடாது, எனது மனைவியாக நீ வேலைக்கு போகக்கூடாது, உனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சு தருவேன் அப்படின்னு நீ அவளை வந்து அடிமையாக மாற்றினா அவள் ஒரு சுமையாக உனக்கு மாறிவிடுவாள். அதனால் வந்து ஏன் வந்து மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னா, நீ யாரை அடிமைப்படுத்துறியோ அவங்க உனக்கு சுமையாக மாறிவிடுவார்கள். சிலர் சொல்லுவாங்க பெற்றவங்களை, அப்பா நீங்களாம் வேலைக்கு போக வேண்டாம்ப்பா, உட்காருங்கப்பா, நான் சம்பாதிச்சு போடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உட்காருங்க, நான் உங்களை சுமக்கிறேன், நீங்கள் எனக்கு சுமையாக இருங்க, நான் உங்களை சுமக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேலைக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச ஈஸியான ஒரு வேலையை செய்யுங்க, ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் செய்ய முடியும் ஒரு வேலையை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா அந்த சுமை உனக்கு கிடையாது. அவங்களும் யாருக்கும் நாம் சுமையாக இல்லைங்கிற உணர்வோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் நீ யாரை அடிமைப்படுத்துறியோ நீ அடிமைப்படுத்துகிறவர்கள் உனக்கு சுமையாக மாறுவார்கள். உதாரணத்துக்கு மனைவியை அடிமைப்படுத்தினா என்ன ஆகும்? மனைவி என்பவளுக்கு தேவையான பணத்தை அந்த கணவன் தான் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மனைவி என்பவள் கணவனுக்கு சுமையாக மாறிவிடுவாள். அதனால தான் சொல்கிறேன், அடிமைப்படுத்தாத. அதை விட பைத்தியக்காரத்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது, இழிச்சவாய்த்தனம் ஒன்றுமே கிடையாது, ஏமாளித்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. அடிமைப்படுத்தினா அவங்க உனக்கு சுமையாக மாறி விடுவார்கள். அப்போது உன்னால் அதை சுமந்துக்கிட்டு தான் நீ வாழணும். உன்னால் நடக்க முடியாது, ஓட முடியாது. ஏன்னா பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடிமைகள் ரொம்ப கணப்பாங்க, ரொம்ப சுமை. அடிமைகளின் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கள தூக்கி சுமந்து நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாது. அவ்வளோதான். ஒரு பேப்பர் வந்து பேப்பர் மேலே வெயிட் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் யாரையும் அடிமைப்படுத்தாதீங்க, அது நமக்கு நாமே வச்சுக்கிற வேட்டு. அதனால் பெண்களை வந்து முதல்ல நீங்கள் நல்லா தயவுசெய்து போய் படிங்க, நல்லா படிங்க, வேலைக்கு போங்க தயவுசெய்து. இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான அந்த பணம் எல்லாத்தையும் அந்த ஆண்கள் தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். அதனால் அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணணும், ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நல்லா சமைக்க கற்றுக் கொடுங்க, வீட்டு வேலையை செய்ய கற்றுக் கொடுங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, நீங்கள் காலம் ஃபுல்லாக அந்த ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு சுமையாக மாறிடுவாங்க. பெண்களாகிய நீங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், அந்த ஆண் பிள்ளைகள் நாளைக்கு என்னவா மாறுவாங்க அப்படின்னா, அல்லது அந்த ஆண் பிள்ளைகள் காலம் ஃபுல்லாக அந்த பெற்றோர்களுக்கு சுமையாகவே இருப்பார்கள். அந்த ஆண் பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள், அதாவது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண் பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் துணியை துவைச்சி கொடுக்கணும், உணவு சமைச்சு கொடுக்கணும். இவன் எப்போ போல சோம்பேறியாக வீட்டிலே கிடப்பான். அப்போ அதுக்கு காரணம் யார்? நீ தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆம்பளை பையன், அவன் தட்டு கழுவக்கூடாது, அவன் சமைக்கக்கூடாது, துணி துவைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ அவனுக்கு அடிமையாக இருந்த. கடைசியில் பார்த்தா அவன் உனக்கு சுமையாக மாறிட்டான். அவன் வந்து அந்த ஆம்பளை பையன் கடைசியில் அந்த அம்மாவுக்கு சுமையாக மாறிட்டான். கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டிக்கு சுமை. அப்போது உனக்கு வேணும், இது உனக்கு வேணும் தான். யாருக்கு? இந்த பொம்பளைங்களுக்கு இது வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும் தான். ஏன்னா நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சோம்பேறியாக மாற்றினீங்க, அவனுக்கு அடிமையாக நீங்கள் இருந்தீங்க. அவன் ஒரு சுமையாக உங்களுக்கு மாறிட்டான். அவனை தூக்கி நீங்கள் சுமக்க வேண்டிய, அவனுக்கு எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும். வீட்டில் வந்து அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். அப்போ அதனால தான் சொல்கிறேன், கற்றுக் கொடுங்க. ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் வீட்டு வேலைகளை எப்படி செய்வது என்பதை நல்ல பயங்கர தேர்ச்சி அடைந்து விட வேண்டும். என் பையனுக்கு அப்படி வேலை செய்வான். வீட்டுக்கு வந்தான்னா சமைக்கிறது என்ன, துணி துவைக்கிறது என்ன, பாத்திரம் கழுவுறது என்ன, வீட்டை துடைக்கிறது என்ன, அவ்வளோ சூப்பராக செய்வான் என் பையன். அந்த வேலையை செஞ்சு பிடிச்சிட்டு நல்ல
படிப்பு எல்லாத்துலேயும் திறமையாக இருப்பான், விளையாட போவான், நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி திறமையாக வச்சுட்டா அவன் என்றைக்கும் சுமையாக இருக்க மாட்டான். அவன் வேலையை அவனே பார்த்துப்பான். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவான், அவன் வேலையை அவனே பார்த்துப்பாங்க. எனக்கு அவனை பற்றி கவலையே கிடையாது. இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கலன்னு வைங்க, ஐயோ என் பையன் வருவானே, சமைச்சு வைக்கணுமே, ஐயோ என் பையன் அழுக்கு துணி நிறைய போட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் துவைச்சி கொடுக்கணுமே, அயன் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா கற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவன் வந்து உங்களுக்கு பெரிய சுமையாக மாறி நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது, சுதந்திரமாக இருக்க முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. அவனுக்கு எப்போதும் எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ என் பையன் வருவான், அவனுக்கு சமைக்கணும், ஐயோ என் பையன் வருவான், அவன் துணியை துவைச்சி போடணும், அவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது, ஐயோ என் பையன் வருவான், அதுக்குள்ளே இந்த வீட்டை பெருக்கணும், சுத்தம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா திட்டுவான். அதனால் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்தா தான் கற்றுக்கோங்க, கற்றுக் கொடுங்க. கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் சுதந்திரமாக வாழ முடியும். நிறைய எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் பெண்களுக்கு கற்றுக் கொடுங்க, பெண்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக்கொள்வதில் வந்து வேறுபாடே கிடையாது, பாகுபாடே கிடையாது. அப்போ தான் ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக இருக்க முடியும். பெண்கள் இதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண்கள் வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்கள் வந்து வீட்டுக்குள்ளே சமைக்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் காட்டினீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமையாக மாறிடுவீங்க. சுதந்திரமாகவே இருக்க முடியாது, சுதந்திரமாக வாழ முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாகிடுவாங்க. ஒருத்தர் இப்போ ஆண்கள் பெண்களுக்கு சுமையாகவும் பெண்கள் ஆண்களுக்கு சுமையாகவும் மாறி வாழ்க்கையே பாரமாக போயிடும். சுதந்திரமாகவே வாழ முடியாது, சுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நோய் வந்துடும். நோய் வந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்னு தோணும். என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்னு தோணும்.